தினசரி பூஜை. சரியான நேரம், முறை மற்றும் முக்கிய விதிகள். நம் முன்னோர்கள் வகுத்தளித்த விதிமுறைகளின்படி தினசரி பூஜைக்கு மிகவும் உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் ஆகும். இது அதிகாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலான நேரமாகும். இந்த நேரத்தில் சூழல் சாத்விக அதிர்வுகளால் நிறைந்திருப்பதால் மனம் அமைதியாகவும் இறைவனுடன் இணைவதற்கு எளிதாகவும் இருக்கும். காலை 9 மணி, மத்தியானம் 12 மணி, மாலை 4:30 முதல் 6 மணி வரை சந்தியா பூஜை மற்றும் இரவு 9 மணி சயன பூஜை ஆகிய நேரங்களிலும் பூஜை செய்யலாம். பூஜையைத் தொடங்கும் முன் கண்டிப்பாக குளித்து சுத்தமான ஆடை அணிய வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து கிழக்கு நோக்கி அமர்ந்து இஷ்ட தெய்வத்தை மனதில் தியானிக்கவும். முதலில் விநாயகரை வணங்கி பின் விளக்கேற்றி தூபம் காட்டி பழங்கள் அல்லது நிவேதனம் படைக்கவும். முடிவில் உங்கள் குலதெய்வ மந்திரங்களை செபித்து தியானிக்கவும். பூஜையின் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்யக்கூடாதவை: குளிக்காமல் விளக்கேற்றக்கூடாது. பூஜைக்கு அமர்ந்த பின் அடிக்கடி எழுந்து போகக்கூடாது. மொபைலை மௌனத்தில் வைக்கவும். தெய்வத்திற்கு முதுகு காட்டி அமரக்கூடாது. எதையும் வெறும் கையால் படைக்கக்கூடாது. தட்டில் வைத்தே படைக்க வேண்டும். ஏற்கனவே எரியும் விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றக்கூடாது. வெள்ளி, ஞாயிறு மற்றும் ஏகாதசி, துவாதசி போன்ற விரத நாட்களில் துளசி இலை பறிக்கக்கூடாது. விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி ஆகியோரின் நின்ற கோலப்படங்களை வீட்டில் வைப்பதை தவிர்க்கவும். 11 இன்ச்சுக்கும் குறைவான உயரமுள்ள விக்கிரகங்களே வீட்டு பூஜைக்கு உகந்தவை. யார் பூஜை செய்யலாம், யார் செய்யக்கூடாது? மனையில் பூஜை செய்ய ஆண், பெண், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் பூஜை செய்பவர் குளித்து மடியுடன் இருக்க வேண்டும். ஒருவர் விளக்கேற்றிய பின் மற்றவர் மீண்டும் விளக்கேற்றத் தேவையில்லை. அவர்கள் வந்து வணங்கிச் செல்லலாம். கணவன் பூஜை செய்தால் குடும்பம் முழுவதற்கும், மனைவி பூஜை செய்தால் கணவன் மற்றும் குழந்தைகளுக்கும், குழந்தைகள் பூஜை செய்தால் முழு வம்சத்திற்கும் நன்மை உண்டு என்பது ஐதீகம். வீட்டில் ஈமச் சடங்கு, தீட்டு அல்லது வீட்டில் ஒருவருக்கு மரணம் நிகழ்ந்து 16 நாட்கள் தீட்டு இருக்கும்போது பூஜை செய்யக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பூஜை செய்வதும் விளக்கேற்றுவதும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் அந்த நேரத்தில் உடலில் ரஜோகுணம், வெப்பம், இயக்கம் அதிகமாக இருப்பதாகவும் அது சாத்விகமான பூஜை ஆற்றலை பாதிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த சிறிய முன்னெச்சரிக்கைகளையும் நேர்மையான பக்தியையும் இணைத்தால் உங்கள் தினசரி பூஜை நிச்சயமாக மன அமைதியையும் குடும்பத்திற்கு செழிப்பையும் கொண்டுவரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.